நீங்க இன்னைக்கு பொங்கல் நேரத்தில் நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு சாதாரண நேரத்தில் போராடும் போது நீ ஏன் கவனம் இருக்கல, ஏன் கவனத்தில் எடுத்து அந்த பிரச்சனையை தீர்க்கல? எத்தனை தடவை போராடினாங்க? இது தேவையில்லாத போராட்டம் நினைக்கிறீங்க. அவன் உரிமை போராட்டம். அவன் இழந்திருக்கான், அவனுடைய பணத்தை இழந்திருக்கான், அவனுடைய சம்பள தொகை இழந்திருக்கான். அப்புறம் எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. இதை விட்டுட்டு நான் வந்து இப்போ நீ பேருந்து நிலையம் 4400 கோடியில கட்டுறீங்க. பேருந்து ஒழுங்கா இருக்கா? அரசு பேருந்து இந்த மழை நேரத்தில் அரசு பேருந்து ஒழுகுதா இல்லையா? ஒழுகுதா இல்லையா? கொடையை பிடிச்சிக்கிட்டு நம்ம அக்கா தங்கச்சி உள்ள நிற்கிறாங்களா இல்லையா? பேருந்து இந்த லட்சணத்தில் இருக்கு. போக்குவரத்து தொழிலாளர் 7000 கோடி என் நிலுவைத் தானே வீதியில் நிற்கிறான். நீ எதுக்கு இலவச பஸ் பாஸ் கொடுத்தா? யாரை கேட்டு கொடுத்த? பெண்கள் கேட்டாங்களா? அப்புறம் இதில் இழக்கிற கோடி எத்தனை கோடி? இதில் எத்தனை கோடி? நீங்கள் ஆழ்ந்து ஏன் கவனிக்க மாட்டேங்க? நீங்கள் வந்து 10,000 பள்ளிக்கூடம் வந்து சிதிலம் அடைஞ்சிருக்கு. தொடக்கப்பள்ளி ஒரு நாட்டின் வளத்திலே ஆகச்சிறந்த வளம் அறிவு வளம் தான். அந்த அறிவு வளத்தை பெருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க?